ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட sam&sadhu குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பால் பூண்டு வதக்கல். தேவையான பொருட்கள்: பால் 1 கப், பூண்டு 1 கப், தக்காளி 1 கப், கருவேப்பிலை 2 வரமிளகாய், கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் தேவைப்படாதுங்க. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு லைட்டாக வதங்கட்டும். இந்த ரெசிபி மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஃபுல் குக்கர் ரைஸ் இருந்தாலும் இந்த ஒரு கிரேவி போதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டுங்க லைட்டாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இது சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க, ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அம்மா எப்போல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி நான் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டு லைட்டாக வதங்கட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் மில்க், அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கொதிக்குங்க. அப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நான் 2-3 டைம் எடுத்து நல்லா கலக்கி விட்டுருக்கேங்க. நீங்களும் 2-3 டைம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடி. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. யம்மியான பால் பூண்டு வதக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.